அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, பிறை 6ல ஒரு செய்தி நம்ம பேசணும். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை நீங்கள் மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹ்வை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒண்ணு அல்லாஹ்வை மதிக்கிறது, ஒண்ணு எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்கிறது. ரெண்டு விஷயம் இருக்கு. சாதாரண மதிக்கிறது ஒண்ணு, மதிக்க வேண்டிய ரூட்ல மதிக்கிறது ஒண்ணு. அதுக்கு காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்வது, அல்லாஹ் அடியார்களிடத்திலே பேசுவானா, அதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடியார்களிடத்திலே அல்லாஹ் பேசுவதை மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அதனால அல்லாஹ்வை அவர்கள் மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டினா, நம்ம அது சம்பந்தமாக நம்ம பேசணும். இப்ப என்ன கதைன்னு கேட்டா, ஏன் அல்லாஹ் தஆலா பேசுவானா பேச மாட்டானா அப்படி சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம சொன்னோம், ஆடு மாடு கூட நம்மளோட பேசும். சொன்னோமா இல்லையா? ஆடு மாடு பேசுமா பேசாதா? பேசுங்கிறது நமக்கு சந்தேகம். ஏன்னா ஆடு மாடு நம்மளுடைய இனத்துல உள்ளதுதான். அது நமக்கும் உடல் அமைப்பு இருக்குது, ஆடு மாடுகளுக்கும் உடல் அமைப்பு இருக்குது. அந்த உடல் அமைப்பு உள்ளதாக இருந்தால் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இன்னொரு உடல் அமைப்பு உள்ள உயிரினத்தோடு பேசுவதில் கூட அங்க பண்ணுவாங்க. ரெண்டு அங்க போட்டு கீழே அம்புக்குறி மாதிரி போட்டு ஆப்பன் கீழே கடைசி வரியில உடல் அமைப்புள்ள ஒரு உயிரினம் இன்னொரு உடல் அமைப்புள்ள உயிரினத்தோடு பேசுமா பேசாதா அப்படிங்கிறதுலயே 1000 சந்தேகம் இருக்கு. ஆனால் நமக்கு உடல் அமைப்பு இருக்குது, எல்லாமே நமக்கு இருக்கு. அல்லாஹ்வுக்கு உடல் அமைப்பு கிடையாது. அல்லாஹ் உயிரற்றவன். அல்லாஹ் உயிரற்றவன். அது என்ன உயிரற்றவன்னா மூத்தா போன அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்ல. நமக்கு அல்லாஹ்வுக்கு ஹயாத் இருக்கிறது, உயிர் இல்லை. நமக்கு உயிர் இருக்கிறது, ஹயாத்தும் நமக்கு இருக்குது, உயிரும் இருக்குது. புரிஞ்சுங்களா? நமக்கு உயிர் இருக்குது, ஹயாத் இல்லைன்னு வேணா சொல்லிக்கலாம். அல்லாஹ்வுக்கு ஹயாத் இருக்கிறது, உயிர் என்பது வேற, ஹயாத் என்பது வேற. வித்தியாசம் இருக்குது. உயிர் என்பது வேற, ஹயாத் என்பது வேற. அது என்ன உயிர் வேற ஹயாத் என்பது வேறலாம் இருந்தா அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். போன்ல சிம் கார்டு இருக்கா இல்லையா? சிம் கார்டு இருக்கும், சிக்னல் இல்லை. சிம் கார்டும் சிக்னலும் அதுக்கு என்ன என்ன உறவு முறை? சிம் கார்டு இருக்குது, சமயங்கள் சிம் கார்டு இருக்கும், ஆனா சிக்னல் இல்லை. என்ன செய்ய சொல்றீங்க? பேச முடியாது இல்ல? அதே மாதிரி உயிர் என்பது ஒரு சிம் கார்டு, அதுல உள்ள சிக்னல் என்பது ஹயாத். அல்லாஹ்விடத்துல சிக்னல் உண்டு, ஹயாத்து உண்டு, ஆனால் அல்லாஹ்வுக்கு சிம் கார்டு தேவையில்லை. அதுக்கு அல்லாஹ்வுக்கு சிம் கார்டு இல்லை. நல்ல விளங்கிக்கிறணும். இது ஏதோ பெரிய பாடம் நான் பேசுற மாதிரி தெரியுது, ஏன்னா இருந்தாலும் சொல்லிடுறேன். அப்ப அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியோட வித்தியாசம் அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்? அவ்வளவுதான் சொன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. நமக்கு ஹயாத்தும் தேவை, ஆனா ஹயாத்து நம்ம இடத்துல இல்லை. போன்ல சிக்னல் அதுல ஸ்டோரேஜா இருக்குதா இல்லையா? ஸ்டோரேஜ் கிடையாது, சிம்மு தான் இருக்கும். சிக்னல் எப்போதும் 24 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கும். சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா போன்ல சிம் இருந்து வேலை செய்யாது. ஆனா சிம்மு இருக்கணும், சிம்மு இருந்தாட்டும் போன் வேலை செய்யும். அதே போல உயிர் என்பது சிம் கார்டு, அதான் ரூஹுன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு ரூஹு கிடையாது. சொல்ல அந்த ரூஹுக்கு அல்லாஹ்வுடைய ஹயாத்துங்கிற அந்த சிக்னல் கிடைச்சிட்டே இருந்தா தான் அந்த சிம் கார்டு ரூஹு அந்த உயிர் வேலை செய்யும். ஆக நமக்கு என்னமெல்லாம் தேவை? நமக்கு உடல் தேவை, அல்லாஹ்வுக்கு உடல் தேவை இல்லை. நமக்கு உயிர் தேவை, அல்லாஹ்வுக்கு உயிர் இல்லை. அல்லாஹ்வுக்கு உடல் இல்லை. இப்படி அல்லாஹ் அரூபியானவன், நாம ரூபியானவர்கள். ரூபினா என்ன? அரூபினா என்ன? ரூபினா உருவம் உள்ளவர்கள் அர்த்தம். அரூபினா உருவம் இல்லாமல் இருப்பவன் அர்த்தம். அல்லாஹ் உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா. இப்போ இந்த அல்லாஹ் தஆலா அடியார்கள்ட்ட பேசுவானா? அதனால பார்க்க முடியுமா முடியாதான்னு பெரிய கருத்து வேறுபாடு.
அல்லாஹு தஆலா என்றும் உருவம் இல்லாதவன், இன்றும் அல்லாஹு தஆலா உருவம் இல்லாதவன், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹு தஆலா உருவம் இல்லாதவன் தானே. இன்றும் நமக்கு உருவம் இல்லாத ஒரு பொருள் நம்மளால பார்க்க முடியுமா? உருவம் இல்லாத ஒரு பொருளை நம்மளால பார்க்க முடியும். காத்த பார்க்க முடியுமா? காத்த உணர முடியும், ஆனா காத்த பார்க்க முடியாது. அதே மாதிரி உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை யாராலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா உருவத்துக்கு சம்பந்தம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ்வை பார்க்க முடியுமா முடியாதா என்ற கருத்து வேறுபாடு வரும் பொழுது குர்ஆன் அறிவு சொல்லுது எப்படி பார்க்க முடியும், உருவம் இல்லாட்டி பார்க்கவே முடியாது என்று நம்முடைய அறிவு சொல்லுது. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுது அல்லாஹ்வை பார்ப்பார்கள். எங்க பார்ப்பாங்க? மறுமையிலையும் பார்ப்பாங்கன்னு வந்துருச்சு. மறுமையில பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர கமா தரவுனல் பத்ர ஃபீ யௌமில் பத்ரியா ஏதோ வாசகம் பட்டு எனக்கு வர மாட்டேங்குது பார்க்கீங்களா. எப்படி 14வது பக்கத்துல 14வது நேரம் அன்னைக்கு 14 இருக்கு இல்லையா, 14 அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அன்று எப்படி நீங்கள் நிலவை பார்ப்பீர்களோ அதே போல நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். லா துலாமூன், அது நெருக்கங்களா இருக்காதுங்கிறாங்க. அதாவது தலைப்பெற பார்க்கறதுக்கு என்ன பாடுபடணும்? தலைப்பெற பார்க்கறதுக்கு அங்க பாரு, அங்க அந்த மரத்துக்கடியில பாரு, அந்த கிளை கீழே பாரு, இந்த இடத்துல பாரு, அங்க இருந்து பார்த்தா தெரியும். என்னமெல்லாம சொல்லுவாங்கன்னா இந்த தலைப்பெற பார்க்கறதுக்கு முதல் பெற, தலைப்பெறனா முதல் பிறை, முதல் பெற பார்க்கறதுக்கு தான் கடும்பாடு வரணும். அங்க என்ன தெரியாது, இங்க என்ன தெரியாது, மாடி மேல ஏறி போய் பார்க்கணும். அதுக்கு ஒரு இவ்வளவு ஒரு மிஷின் பைனாக்குலாம் வச்சு பார்ப்பாங்க தலைப்புற பார்க்கறதுக்கு. ஆனால் பிறை 14 பௌர்ணமி அன்று நிலவை பார்க்கணும்னு சொன்னா எங்கன போய் வாசல்ல போய் இருந்தாலும் தெரியும், வீட்டு வாசல்ல போய் நின்னாலும் தெரியும், கொல்லையில போய் நின்னாலும் தெரியும், மொட்டை மாடியில் நின்னாலும் தெரியும், எங்க நின்னாலும் தெரியும். வானத்தை பார்த்தா வானத்துல பெற தெரியும். இதை போல எப்படி நீங்கள் 14ஆம் பக்கத்து நிலவை நீங்கள் பார்ப்பீர்களோ அதே போல நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல் பெற பார்க்கறதுக்கு தான் தள்ளுமுள் இருக்கும். ஒரு ஆள் நெருக்கிக்கிட்டு இந்த வா அந்த வா இழுக்க வேண்டி வரும். ஆனால் 14வது பெற அன்னைக்கு யாரும் ஒருவரை நெருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தள்ளுமுள் இருக்காது. எப்படி பார்ப்பீர்களோ அதை போல அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கே பார்க்க முடியும் என்று இருந்தால் இங்கேயும் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அங்கே பார்க்க முடியும் என்றால் இங்கேயும் பார்க்க முடியும். அங்க வேற கண்ணு, இங்க வேற கண்ணு. சிலர்களுக்கு அங்க உள்ள கண்ணு வேற, உண்மைதான் அது. அங்க உள்ள கண்ணு வேற, இங்க உள்ள கண், ரெண்டுக்கு வித்தியாசம், நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு ஆள் மூத்தா போயிட்டாங்க, கபூர்ல ஒண்ணு அடக்கிட்டு வர்றோம். கபூர்ல அடக்குறமா இல்லையா? கபூர்ல அடக்குனா நம்ம ஹதீஸ்ல என்ன வருது? கபூர்ல நீங்க வச்சுட்டு வந்ததோட அங்க 2 மலக்குமார்கள் உள்ளே வர்றாங்களாம். முகமது ரசூலுல்லாஹ் உள்ளே வர்றார்கள். அது ஹதீஸ்ல இருக்கு. எப்படி வர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவு வெட்டுதான், வர முடியுமா? அங்க அவரே திரும்பி படுக்க முடியாது, பலகை அடிக்க வச்சிருக்கோம். எதுக்கு உட்கார முடியுமா? அவரை உட்கார வைப்பார்கள். உயிரை கொடுக்கப்படும். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்னை விழிக்க வைப்பார்கள். உன்னை படுத்து கிடக்கக்கூடிய ஒன்னை உன்னை உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து கேள்வியும் கேட்பார்கள். எப்படி உட்கார வைக்க முடியும்? அவர் ஒரு ஆளுக்கு இடம் பத்தாத, இன்னும் 2 பேருக்கு எங்க இருந்து வர முடியும்? இப்ப அறிவு கேட்டல. சில பேர் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் கேள்விதான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கபூர்ல வேதனை கிடையாது, கேள்வி கிடையாது சொல்லிட்டு சிலர்கள் அறிவை கொண்டே மறுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்லை. அங்க போய் காட்டினா தான், அங்க போய் பார்த்தா தான் சில விஷயங்கள் தெரிய வரும். அப்ப இருக்கட்டும். அந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, கபூர்ல இப்ப நாம இங்க இருந்து நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டை பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? ஏன் நம்ம புறவச்சேரி பஸ் ஸ்டாண்டே நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் கபூரிலே வைத்து விட்டால் அங்க இருந்து எல்லாம் ஓப்பன். இங்க இருந்து மதீனாவை பார்க்கலாம், மக்காவை பார்க்கலாம், பைத்துல் முகத்தஸை பார்க்கலாம், நமக்கு முன்னால் இறந்து விட்ட எல்லோரையும் பார்க்கலாம். எங்க? கபூர்ல வச்சதோட. எப்படி பார்க்க முடியும்? நம்ம அறிவு எட்டல, நம்ம அறிவு எட்டல. நாம முன்ன பின்ன கேமரா வச்சு பார்க்கலாமான்னா தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய கண்ணு வேற, அங்கே போன உள்ள கண்ணு வேற.
அங்க உள்ள உடல்நிலைகள் வேற, எல்லாம் மாறிடும். அவ கபூர்லயே மாறுதுங்கும் போது நாளை நாளை மறுமையில உலகம் அழிஞ்சு திரும்பவும் சொர்க்க நரகத்துக்கு போனா அங்க உள்ள உடல்நிலைகள் மாற்றம், அங்க உள்ள கண்ணு நிறைய மாற்றம். புரியுதுங்களா? அந்த கண் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள், அந்த கண் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அந்த கண்ணு சிலர்களுக்கு அல்லாஹ் இங்கேயே கொடுத்திருக்கான். அந்த கண்ணை சிலங்களுக்கு எல்லாம் இங்கேயே கொடுத்திருக்கிறான். அவங்க இங்கேயே பார்ப்பாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மற்றவர்களும் பார்த்திருக்கிறார்கள், பார்க்காம இல்ல, நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சம்பவம் கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒட்டகம் மிரளுது, திடீர்னு ஒட்டகம் மிரளுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு சொன்னாங்க, இந்த இடத்துல 2 கபர் இருக்குதுன்னாங்க. இந்த இடத்துல எந்த வித இதுவும் இல்லை, 2 கபர் இருக்குது. அந்த கபராளிகள் 2 பேரை கபரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். கபராளிகள் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த வேதனையை பார்த்து ஒட்டகம் மிரளுது. ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒட்டகத்துக்கு தெரியுது. நம்மை விட ஒட்டகத்துக்கு பவர் கூடவா? நம்மை விட என்ன ஒட்டகம் அந்தஸ்துல உயர்ந்ததா? அப்ப ஒட்டகத்துக்கு எல்லாம் அந்த கண்ணை கொடுத்துருக்கானே. கபூர்ல நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒட்டகத்துக்கெல்லாம் கண்ணை கொடுத்திருக்கிறான். மனிதர்களுக்கு அந்த பார்வை எல்லாம் கொடுக்கவில்லை, ஒட்டகத்திற்கு கொடுத்திருக்கிறான், மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப உதாரணமா நம்ம ஊர்ல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தா, எது சுனாமி அடிச்சிச்சு, சுனாமியில எத்தனை ஆடு மாடு செத்துச்சு, எத்தனை பறவைகள் செத்துச்சு, ஒத்த பறவைகள் செத்த மாதிரி தெரியல. யாருடைய வீட்டுல எல்லாம் ஆடு மாடுகளை கட்டி போட்டிருந்தாங்களோ அந்த ஆடு மாடுகள் மட்டும்தான் செத்துச்சு. ஆனா அதுவாக மேய்ச்சி கட்டிக்கக்கூடிய எந்த ஆடு மாடும் சாவல. அவைகளுக்குதான் தெரியும், நமக்கு தெரியாது. பக்கத்திலேயே நிக்கலாம், உள்ளவங்களும் சாவுறாங்க. நம்மளுடைய அறிவு எல்லாம் கம்மி. அப்ப அவைகளுக்கு அறிவு அதிகமா? அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 கபராளிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒரு ஆள் யாரு? ஒண்ணுக்கு போயிட்டு சரியா கழுவ மாட்டார். ஒண்ணுக்கு போறாரு, கழுவ மாட்டாரு, அதனால வேதனை செய்யப்படுறாருன்னு சொன்னாங்க. ஏன் வேதனை செய்யப்படுறாங்கன்னா தெரியுது பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைக்கு வேதனை செய்யப்படுறது மட்டும்தான் அந்த ஒட்டகத்துக்கு தெரிஞ்சது. ஏன் வேதனை செஞ்சுறாங்க அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார், நம்ம கூட உட்கார்ந்து. அப்போ அவங்க வீட்டுல விசாரிச்சாங்க, இல்லங்க அவரு கழுவிடுவாரு, அவரு ஒண்ணுக்கு போயிட்டு கழுவுலாம் செய்வாரு, சரியா அதுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஒண்ணு. இன்னொன்னு, வீட்டுல ஆடு மாடு வளர்க்கிறாரு, அந்த ஆடு ஒண்ணுக்கு போயும் அவர் அதோட எல்லா வேலையும் பார்ப்பாரு, அதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க. விளைஞ்சுங்களா? அப்ப ஒண்ணுக்கு போயிட்டு கழுகாததுனால ஒருவர் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொரு ஆள் யாரு? கோள் சொல்லி தெரிந்தவர். இங்க இருந்து அங்க பெட்டியை போடுறது, அங்க இருந்து இங்க சித்தி விடுறது, ஏன்னா பின்ன போட்டு 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 அங்க வம்பல் விட்டு இருப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி பின்ன போடக்கூடியவர், கோள் சொல்லி தெரிந்தவனாக இவர் இருந்தார், அதனால அவர் வேதனை செய்யப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எவ்வளவு பெரிய பார்வை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கூர்மை, கபூர்ல உள்ளதெல்லாம் தெரியுது. உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பக்கத்துல ஒரு மரம், என்னமோ ஒரு மரம், அந்த மரத்து இலைய பிச்சு, ஒரு கிளைய பிச்சு அந்த 2 கபூர் மேலே வச்சுட்டாங்க. என்ன யாருக்கு இலையை பிச்சு வைக்கிறீங்களே, அந்த இலைகள் காயும் வரை, அந்த இலைகள் காயும் வரை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய தஸ்பீஹின் பரக்கத்தினால் அல்லாஹ் அந்த கபூர்ல உள்ள வேதனையை குறைப்பான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 2 இலைய பிச்சு, கிளைய பிச்சு அவருடைய இலைகளை மேல வச்சுட்டாங்க. இந்த 2 இலைகளும் அது காயும் வரை அது தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய தஸ்பீஹுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா கபூர்ல வேதனையை குறைக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன செய்யறாங்க? கபூர்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இலைய வைங்க, பூவை போடலாம். அந்த பூ காயும் வரை பூ தஸ்பீஹ் செய்கிறது. அந்த பூவுடைய தஸ்பீஹின் பரக்கத்தினால அவங்க வேதனை குறைக்கப்படுது. இதுல இருந்து ஆதாரம் எடுக்கிறாங்க, கபூர்ல பூ போடலாமா போடக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைய போட்டாங்க, நாம பூவை போடலாம்.
ஒரு சொல்ல விளங்குங்களா? அப்ப ஆதாரம் எடுக்கிறாங்க. அப்ப இன்னொன்னு இதுல இருந்து இன்னும் இந்த ஹதீஸ இன்னொரு ஆதாரம் எடுக்கிறாங்க. அப்ப கபருக்கு வெளியில தஸ்பீஹ் துஆலாம் ஓதுவதனால கபருக்கு உள்ளவருடைய வேதனைகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறது ஆதாரம் எடுக்கிறாங்க. கபருக்கு வெளியில உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதுறதுனால திக்ரு ஓதுறதுனால அதனுடைய பரக்கத்தினால கபருக்கு உள்ளவங்களுக்கு என்ன செய்யப்படுது? வேதனைகள் குறைக்கப்படுது அப்படின்னு இந்த ஹதீஸ்ல ஆதாரம் எடுத்துதான் நாம என்ன செய்யறோம்? நிறைய துஆக்கள் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், தஸ்பீஹாத் ஓதுறோம், இறந்தவங்களுக்காக வேண்டி நன்மைகளை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, விளங்குங்களா? இப்போ அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை இப்ப எதுக்கு செய்தின்னா கபரையும் பார்க்கும், நாளை மறுமையையும் பார்க்கும். பெருமானார் அந்த பார்வை ரொம்ப உயரமான பார்வை. இன்ஷா அல்லாஹ் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அது சம்பந்தமா பேசுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த